நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓசிடின்றது திரும்ப திரும்ப கை கழுவுறது சுத்த எதிர்பார்க்கறது மட்டும்தான். பட் அது இல்லாமல் வந்து ஒரு வேறு விஷயங்களில் எதெல்லாம் ரெப்படேட்டிவாக பண்ணுறோம். டிக்ஸ்ன்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். அதாவது வந்து என்னென்னா ஓசிடி இருக்கிற ஒரு 30% 20% ஆட்களுக்கு டிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அது ஓக்கல் டிக்ஸ், மோட்டார் டிக்ஸ்னு 2 வகைகளை பிரிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா வந்து சுத்தமாக இருக்கணும்னு சொன்னாருன்ற மாதிரி ஆரம்பித்த விஷயமா தான் இருக்கும். பட் அவங்களுக்கே வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஸோ அந்த தூக்கம் அவங்களுக்கு வரல, ஏதாவது தொந்தரவு இருந்தால் தான் தரணுமே தவிர கொடுக்குற எல்லா மாத்திரையும் தூக்க மாத்திரை கிடையாது. சில மாத்திரை. டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் மிதுன் பிரசாத். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் ஓசிடி பற்றி என்னன்றது பார்க்க போகிறோம். ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் தமிழில் என்ன சுழற்சி நோயின்றது சொல்லுவாங்க. அது வந்து இப்போது நிறைய பேர் வேறு ஃபார்ம்ஸில் நிறைய சிம்டம்ஸ் எதுக்குன்னு இருக்குது. நம்ம காமனாக ஓசிடின்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது வந்து ரொம்ப சுத்த எதிர்பார்க்கறது, அடிக்கடி கை கழுவுறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓசிடின்றது திரும்ப திரும்ப கை கழுவுறது, சுத்த எதிர்பார்க்கறது மட்டும்தான். பட் அது இல்லாமல் வந்து ஒரு வேறு விஷயங்களில் எதெல்லாம் ரெப்படேட்டிவாக பண்ணுறோமோ, எதெல்லாம் தேவைக்கு மீறி திரும்ப திரும்ப செஞ்சுட்ருக்கிறோமோ அது எல்லாமே அந்த ஓசிடி கேட்டகரியில் தான் வரும். நம்ம நிறைய பேருக்கு வேறு ஓசிடி சிம்டம்ஸ் இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி இது நான் பர்ஃபெக்ஷனுக்காக பண்ணுறேன், நீட்னஸ்க்காக பண்ணுறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பிரச்சனைகள் திரும்ப திரும்ப செய்கிறதுனால சில பின் விளைவுகள் வரலாம். அப்போ இருக்கும்போது டாக்டர் பார்க்குறது, அது என்னென்னு எக்ஸாமின் பண்ணிக்கிறதுன்றது பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறது அவசியம். எல்லா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமுக்கும் கண்டிப்பாக பிரெயின் ரிலேட்டடான ரீசன்ஸ் உண்டு. நம்ம சைக்கியாட்ரிஸ்ட்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமை ஒரு பிரெயின் சம்மந்தமான ஒரு ப்ராப்ளமாக தான் நம்ம பார்க்குறோம். மனசுன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரெயினில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ பிரெயின் ரிலேட்டடான ரீசன்னால தான் ஓசிடி வருது. ஸோ நம்ம இந்த திரும்ப திரும்ப விஷயங்கள் தாட்ஸ் வர்றதோ சிந்தனை வர்றதோன்றது மூளையில் இருக்கிற கெமிக்கல், மூளையில் இருக்கிற சர்க்கியூட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். லைக் செரட்டோனின், டோப்பமின், நாரெப்பினெஃப்ரின்ற மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் குறைபாடுகள் ஏற்பட்டாலோ அதில் சில சேஞ்சஸ் இருந்தாலோ யாருக்கு வேணால் இந்த பிரச்சனைகள் வரலாம். ஒன்று. சில சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ், பேரண்டிங் பார்த்திங்கன்னா சில பேர் அப்பா அம்மா பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது ஜாஸ்தியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம எல்லா சைக்கலாஜிக்கல் இல்னஸும் இந்த 20-30 வயசில் நம்ம பார்க்குற விஷயம். பட் ஓசிடி நம்ம 7 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைக்கெல்லாம் ஆரம்பிக்கிறது பண்ணுறது நம்ம பார்க்குறோன்னு சொல்கிறேன் நான். பட் எல்லாமே ஆரம்பிக்கிறது அந்த 8 வயசு, அந்த ஒரு 15 வயசு 25 வயசில் அதோட உண்டான அறிகுறிகள் காமிக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்கிறேன். ஸோ முன்னாடி கோவிட் அப்போ ஜென்ரலாக கவர்மெண்ட்டோட ப்ரோட்டோகாலே வந்து சுத்தம் அதிகமாக எதிர்பார்க்கணும், கை இத்தனை வாட்டி கழுவணும், சுத்தமாக இருக்கணுன்ற ப்ரோட்டோகால் கொடுத்துருப்பாங்க. சில பேர் இப்போ அந்த கோவிடோட ப்ரோட்டோகால்லாம் முடிஞ்ச 1 வருஷம் 2 வருஷன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட கோவிட் ப்ரோட்டோகாலை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுற ஆட்கள் நமக்கு இருக்காங்கன்னு சொல்கிறேன். அதாவது தேவைக்கு மீறி அதை பயன்படுத்துகிறோம், அவங்க அதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிக்கணுன்ற. சுத்தன்ற பேரில் ஒரு வாட்டி கை கழுவுறது நார்மல். சுத்தன்ற பேரில் 7-8 வாட்டி சோப்போட்டு கை கழுவுறது தான் நம்ம ஓசிடின்னு சொல்கிறோம். ஸோ சுத்தம் பார்க்குற எல்லாருக்கும் ஓசிடி இருக்குன்னு கிடையாது. பட் எல்லாமே எவ்வளோ அதிகமாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ அதிகமாக அதை பண்ணுறோன்றது பொறுத்து தான் ஓசிடி இருக்கா இல்லையான்ற விஷயம் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த டிக்ஸ்ன்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். அதாவது வந்து என்னென்னா ஓசிடி இருக்கிற ஒரு 30% 20% ஆட்களுக்கு டிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அது ஓக்கல் டிக்ஸ், மோட்டார் டிக்ஸ்னு 2 வகைகளை பிரிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஷ்ரக்கிங், ஃபார் எக்ஸாம்பிள் டோனி வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இப்படி இந்த பால் போடுறதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்ப்போம். நிறைய பேர் சௌரவ் கங்குலி கிரிக்கெட்டர் பார்த்தா கண் அடிக்கடி சிமிட்டி திறப்பாருன்றது பார்ப்போம். அதெல்லாம் நம்ம டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சில பிஹேவியர், சில மேனரிசம்ஸ் அதெல்லாம் டிக்ஸ்ன்னு சொல்கிறது. ஓசிடி இருக்கிறவங்களுக்கு ஒரு 20-30% இருக்கிறவங்களுக்கு டிக்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெப்படேட்டிவாக செய்கிறது எல்லாமே இதே ஸ்பெக்ட்ரம்குள்ளே வர பிரச்சனைகள் தான் சொல்லுவோம். காமனாக நம்ம ஓசிடினா என்னென்ன பார்ப்போன்றது நான் ஒரு லைன் சொல்லிடுறேன். இந்த சுத்த எதிர்பார்க்கறது, கை திரும்ப கை கழுவுறது, இந்த அதிக மணி நேரம் பாத்ரூமில் ஸ்பெண்ட் பண்ணுறது, குளிக்கிறதுனா இருந்தாலும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் குளிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பூட்டு செக் பண்ணுறது, பூட்டு இருக்கா இல்லையான்னு, கேஸ் ஆஃப் ஆகிருக்கலான்னு திரும்ப செக் பண்ணுறது. அதாவது ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவாங்க, செக் பண்ணிட்டு வந்து படுத்துருவாங்க இல்லை வந்துடுவாங்க. இருந்தால் அவங்களுக்கே தெரியும் பூட்டு இருக்குன்னு, அதை மீறியும் போய் திருப்திக்காக இன்னொரு வாட்டி செக் பண்ணுறதுன்றது தான் நம்ம ஓசிடி மாதிரின்னு சொல்கிறது. இந்த திரும்ப செய்கிற விஷயங்கள் இல்லாமல் மனசுலையும் வந்து சில சிந்தனைகள், நம்ம அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மளை மீறி திரும்ப ஒரு சைக்கிள் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டான்ற மாதிரி நம்ம மைண்ட் அதுலேருந்து எடுக்கவே முடியாது. என்ன காரணத்துக்காக ஓடுதுன்னு தெரியாது, பட் அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அதுலேருந்து வெளில வரது கஷ்டப்படுவோம். அந்த ரூமினேஷன் சொல்லுவோம், அப்சசிவ் ரூமினேஷன். அதாவது அந்த மைண்டில் திரும்ப ஓடிட்டு இருக்கிறது பேர் ரூமினேஷன். ஸோ இந்த மாதிரி ரூமினேஷன்ஸும் சரி, நம்ம செய்கிற வேலைகளும் சரி, இந்த ஓசிடின்ற ப்ராப்ளம்குள்ளே வர்ற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், அதாவது சுத்தன்ற பேரில் இல்லை ஆச்சாரன்ற பேரில் எதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக மக்கள் செய்கிறத விட அதிகமான டைம் எடுத்து செய்கிறோமோ அதெல்லாம் ஓசிடி கீழே வரும். ஒரு ப்ராப்பரான மென்டல் ப்ரொஃபஷனல் கிட்ட அவங்க இருக்கிற விஷயங்களை போய் சொன்னால் அதுக்குன்னு சில ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குன்னு சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு எவ்வளோ சிவியாரிட்டி இருக்குன்றது பொறுத்து ஓசிடி இருக்கா இல்லையான்றது சொல்ல முடியும். 7 வயசு குழந்தைக்கு நம்ம இதை சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் பார்த்த அந்த 7 வயசு குழந்தை வந்து இந்த சுத்தம் இது பண்ணுற மாதிரி டஸ்ட்பின் தொட மாட்டாங்க,
டஸ்ட்பின் பக்கத்தில் கிச்சனுக்கு பக்கமே போக மாட்டாங்க. போய் கை கழுவுனாங்கன்னா ஒரு 3 வாட்டி 4 வாட்டி சோப் போட்டு கை கழுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா வந்து சுத்தமாக இருக்கணும்னு சொன்னாருன்ற மாதிரி ஆரம்பித்த விஷயமா தான் இருக்கும். பட் அவங்களுக்கே வந்து ஒரு லெவலுக்கு மேலே இப்போ ஒரு சண்டே இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும், ஹோம்ஒர்க் கிடையாது, பிரச்சனை இருக்குது, அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல. இவங்களுக்கு எப்படி பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு 1/2 hour to 1 hour டைம் எடுக்குதுன்னா இவங்களுக்கு ஒரு 1.5 2 hours டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதை ஏன் இவ்வளோ நேரம் எடுக்கிற, கண்ட்ரோல் பண்ணிக்கோன்ற மாதிரி சொன்னாலும் அந்த குழந்தையால் முடியல. அதனால டாக்டர்கிட்ட ஆக்சுவலாக கூப்பிட்டு வர மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம யூஸ்வலாக அந்த வயசுக்கு என்ன தேவை இருக்கோ, எதை எப்படி செய்யணுன்னு இருக்கோ, அதை விட தாண்டி எக்ஸ்ட்ரா டைமில் எக்ஸ்ட்ரா டியூரேஷன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற எல்லா விஷயங்களுமே நம்ம அது ஓசிடி இருக்கா இல்லையான்றது செக் பண்ணணும்னு சொல்லுவோம். ஓசிபிடின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். ஓசிடி மாதிரி ஓசிபிடி, அதாவது அந்த பெர்ஃபெக்ட்னிசம் வந்து எதிர்பார்க்குற ஆட்களை ஓசிபிடின்னு சொல்லுவோம். ஓசிபிடின்றது அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிசார்டர். ஓசிடின்றது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். அவங்க பர்சனாலிட்டிலேயே அவங்க ரொம்ப அந்த ஓசிடி மாதிரி, அதாவது பெர்ஃபெக்ட்னிசம் அதிகமாக எதிர்பார்க்குற ஆட்கள். அந்த ஓசிபிடி இருக்கிற ஆட்களுக்கு ஓசிடி வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ஜாஸ்தி. பட் எல்லா ஓசிடியும் பெர்ஃபெக்ஷன் கிடையாது. நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சுத்த எதிர்பார்க்குறேன்னு வாங்க, அந்த கை கழுவுறதுல மட்டும் தான் 7 வாட்டி 8 வாட்டி கை கழுவுவாங்க தவிர அவங்க ரூமோ அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷாப்பியாக இருக்கும், ரொம்ப டர்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ன்ற. ஸோ அவங்க சொல்கிற அந்த சுத்தமுக்கும் மற்ற விஷயங்களை செய்கிற விஷயங்களுக்கும் ஒரு ரிலேஷனே இல்லாமல் இருக்கும். அப்போ தான் அது ஓசிடின்னு சொல்கிறோம். நார்மலாக வந்து சுத்தத்துக்காக வீட்டுக்கு வெளில போனால் கை கழுவிட்டு வரதோ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறதோ ஓசிடி கிடையாது. ஸோ திரும்ப மற்ற இருக்கிற விஷயங்கள் சொல்கிற மாதிரி அதே மைல்டு மாட்ரேட் சிவியர் கேட்டகரியாக நம்ம 3 பிரிப்போம்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆக்சுவலாக செலவாகிற மாதிரி இருக்குது, ஒரு விஷயங்களை தான் திரும்ப செய்கிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் முறையில், முக்கியமாக கவுன்சிலிங்கில் ஒரு முக்கியமான டைப் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, சிபிடின்னு சொல்லுவாங்க. ஓசிடிக்கு அந்த வகையான கவுன்சிலிங் வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த மைல்டு டு மாட்ரேட் கேசஸ்க்கு வெறும் கவுன்சிலிங் சிபிடி மட்டுமே போதுமானது. அதே மாட்ரேட் டு சிவியர் இருந்ததுன்னா நம்ம அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மாத்திரை மருந்து கொடுத்து எப்படி சரி பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஜென்ரலாக நமக்கு என்ன நோஷன் இருக்குன்னா, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறோம், அவங்க மாத்திரை எழுதுறாங்க அப்படின்னா நம்ம முக்கியமாக தூக்க வர மாத்திரை எழுதுவாங்க. ஃபுல் டே தூங்கிட்டே இருப்போம், நம்மளால் எந்திரிக்க முடியாது, வேலை செய்ய முடியாதுன்றது தான் காமனான நோஷன் இருக்குது ஒன்று. ரெண்டாவது, மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த மாத்திரையை விட்டால் திரும்ப பிரச்சனை வந்துடும், லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்றதுனாலே சில பேர் மாத்திரை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வர மாத்திரைகள், அதாவது நான் இப்போ ஒரு 10-15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நான் சொன்ன மாதிரி பிரெயினில் இருக்கிற சர்க்கியூட்டில் இருக்கிற கெமிக்கல் ப்ராப்ளம்னால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ கொடுக்குற மாத்திரை அந்த சர்க்கியூட்டில் இருக்கிற ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழி. இப்போ ஒரு தைராய்டு பிரச்சனை டாக்டர்கிட்ட போகிறோம், தைராய்டு கம்மியாக இருக்குன்ட்டுன்னு. தைராய்டு கம்மியாக இருந்தால் தைராய்டுன்னு ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, தைராய்டு சரியாகுது. அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் கம்மியாக இருக்குது, அந்த கெமிக்கலை கூட்டுறதுக்காக மாத்திரை மருந்து தரும். ஸோ அந்த தூக்க மாத்திரை தூக்கம் அவங்களுக்கு வரல, ஏதாவது தொந்தரவு இருந்தால் தான் தரணுமே தவிர கொடுக்குற எல்லா மாத்திரையும் தூக்க மாத்திரை கிடையாது. சில மாத்திரைகளை மார்னிங் எடுத்துக்கலாம், மார்னிங் எடுத்து ரெகுலராக வேலை செய்கிறது நம்ம செய்யலாம், பண்ணலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இன்னொன்று, யூஸ்வலாக முத வாட்டி ஒரு பதட்ட தொந்தரவோ ஓசிடியோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 6 மாதம் நம்ம அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணுதோ, எந்த அளவுக்கு அவங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு மாத்திரை இல்லாமல் கவுன்சிலிங்கில் மட்டுமே பின்னாடி கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் லைஃப் டைம் மாத்திரை எடுக்கணும், லைஃப் டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த கை கழுவுறது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், நம்ம திரும்ப கை கழுவுறது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோன்னா, 1 வாட்டி 2 வாட்டி பண்ண ஆரம்பிக்கிற விஷயம். இப்போ நம்ம சில ஓசிடி இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பாத்ரூமில் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம ஒருத்தவர் கடைசியாக பார்த்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 6 பில்டிங்கில் இருக்கும்போது தண்ணி அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி கூட இருக்கவங்களாம் வந்து பிரச்சனை பண்ணி, ஏன்னா அதில் ஓசிடி இருக்கிற ஒரு ஆள் இருக்கார், அவர் ஒரு நாளைக்கு பாத்ரூம்குள்ளே போய் குளிக்க போனாருன்னா 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவர் 2.5 மணி நேரம் முதல்ல எடுக்கும்போது குளிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டார், எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த நோயோட வீரியத்தை பொறுத்து 2.5 மணி நேரம் குளிக்க ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் இதெல்லாம் ஓசிடி, இதெல்லாம் நார்மல் கிடையாதுன்னு புரியறது முக்கியம். அது ஒரு டாக்டர் கிட்ட, ஒரு மென்டல் ப்ரொஃபஷனல் கிட்ட சொல்லி தெரிய வைக்கிறது முக்கியம். அப்பதான் அது சிவியாரிட்டி அதிகமாக இல்லாமல் அதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.